ஹாய், ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் எப்பயுமே வெள்ளிக்கிழமை சாம்பார் தான் வைப்போம். அதனால் வந்து காலையில் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வந்து கொஞ்சம் நிறைய செஞ்சுட்டு இட்லி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெண்பொங்கலுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும். கூடவே வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு வந்து சாம்பார் மதியத்துக்கும் சேர்த்து வந்து வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான் சாப்பிட்டோம். தம்பிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பலை. அவனும் வந்து என் கூட தான் இருந்தான். அதுக்கப்புறமே லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு கூட வந்து ரசமும் வந்து செஞ்சுருந்தேன். அவனுக்கு வந்து ஊட்டி விட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னான். கிளைமேட் வந்து ஜில்லுன்னு இருக்கனால ஈவினிங் டைம் வந்து இட்லி மாவில் வந்து ஒரு 2 கரண்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து கடலை மாவு, 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக வந்து சோடா உப்பு சேர்த்து நல்லா வந்து கலக்கிட்டு பஜ்ஜி மாவு மாதிரி, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு குட்டி குட்டியாக போண்டா மாதிரி வந்து செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இட்லி மாவு புளிக்காமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்மகிட்ட ஹோம்மேடாக ரெடி பண்ணுற ஹேர் ஆயில் இருக்குது. யாருக்காச்சும் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஆர்டர் பண்ணுங்கள்.